ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இடியாப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் இடியாப்பம் மாவு சேர்த்துருக்குறேன். அதுக்கு இந்த அளவு சால்ட்டை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கை வச்சு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்படி நல்லா கொதிக்கிற தண்ணியை நீங்கள் இந்த இடியாப்பத்தில் ஆட் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கை வச்சிடாதீங்க, நல்லா சுட்டுடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இப்படி நல்லா கை வச்சு இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி எவ்வளோ தூரம் நல்லா சூடாக இருக்கோ அவ்வளோ தூரம் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. சப்பாத்தி மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைவோமோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ 2 கப் மாவுக்கு எனக்கு இது நிறைய தண்ணி தேவைப்பட்டது. நல்லா ஹாட் வாட்டர். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் நீட்டாக வரும். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் திருப்பியும். இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் அச்சு எடுத்துகிட்டு இதில் லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கணும். கொஞ்சம் மாவு வேஸ்ட் ஆகாமல் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இதுக்குள்ளேயும் இப்படி எண்ணெயை லைட்டாக இப்படி தடவிக்கணும். இப்போ நம்ம மாவு போட்டோம்னா வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி எண்ணெய் தடவுறதுனால கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம விரவி வச்சாச்சு. இப்போ நம்ம கை வச்சோன்னா ரொம்ப சூடும். அதனால் நம்ம ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ஆற விட்டுடலாம். கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்தில் மாவு போட்டு நம்ம இடியாப்பம் பிழியலாம். இப்போ மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ கை வைக்கும்போது சுடலை, அவ்வளோத்துக்கு லைட்டாக தான் சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம மாவு எடுத்து நம்ம நாளியில் போட்டுடலாம். இப்போது நம்ம அச்சில் இடியாப்பம் மாவு போட்டு இடியாப்பம் புளிய வேண்டியதான். தண்ணி இந்த மாதிரி தரன்னு கொதிக்கிறப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்ப இதில் வச்சிட வேண்டியதான். இப்போ நல்லா ஆவி வருது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நல்லா வெந்திருக்கா அப்படின்னு. இடியாப்பம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ கேஸை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். எதுவுமே பண்ண தேவையில்லை, அது அப்படியே விழுந்துடும் இடியாப்பம். ரொம்ப ஈஸி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் சிக்கன் குருமா, வெஜ் குருமா, தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி நான் இடியாப்பம் செஞ்சு காமிக்கணும்னு நினச்சேன். சிம்பிளாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.